ஆனால் சுப்புலக்ஷ்மி பாலசுப்ரமணியன் சொல்லி ஒரு அண்ணன் வந்து யூடியூப்பில் டேக் பண்ணியிருந்தார். பிஎஸ்என்எல் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நானும் சொல்கிறேன்னா, நிறைய வாட்டி நானும் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பிஎஸ்என்எல் நானும் நீங்கள் நம்புங்க, கண்டிகையில் நான் ஒரு இடத்துல பிஎஸ்என்எல் சிக்னல் நல்லா இருந்தது. ஆனால் நெட்ஒர்க் கவரேஜ் சூப்பராக இருந்தது. ஆனால் 3G கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நானே அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த அம்மா நீ என்னை ஏமாத்துற அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு நான் வந்துட்டாங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லி பேமெண்ட் பண்ணுறதுக்கு பழகடிக்கிறேன். பக்கத்தில் ஒரு அக்கா வந்து எனக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனால் பிஎஸ்என்எல் சைட்லேருந்து அது இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே ப்ரைவேட் நிறுவனத்தை பிஎஸ்என்எல் விட்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அவனுங்க வந்து சிக்னலை ரெடி பண்ண மாட்டானுங்க. திரும்ப பழைய மாதிரியே வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. ஆனால் நம்ம இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு கொடுக்காத அவங்க வந்து அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும். புரியுதா? இப்போ எங்கள் ஏரியாவிலே இஷ்யூ இருக்குது பிஎஸ்என்எல். நானே சென்னை கிண்டியில் இருக்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வரையும் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் ஏரியா ஏஐக்கு கால் பண்ணி சொன்னால் ரெடி பண்ணுறேன் இன்னும் ரெடி பண்ணல. அதுக்கப்புறம் நான் கிண்டியில் இருக்க எங்கள் தெரிஞ்சவங்களை பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் ஆளை வச்சு பேசினதுக்கப்புறம் நாங்கள் இப்போ கம்மிங் சூன் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஃப்யூச்சரில் அதோட அப்டேட்டு ஆடியோ வாய்ஸ் எல்லாமே கூட நான் பப்ளிஷ் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 5Gயில் எப்படிலாம் இது பண்ணுறானுங்க, எப்படி 5G கனெக்ட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க, சிக்னல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, நம்ம ஃபோனில் என்ன காட்டுது சிக்னல்ன்றதை நம்ம நேருக்காக இப்போ செக் பண்ணி முன்னாடி ப்ரூஃபே காட்டுறேன். இது வந்து மெயின் ஜங்ஷன் தான், ஓகேங்களா? இது வந்து ஒரு மெயின் ஜங்ஷன் தான் இந்த ஏரியா. என் கேமரா அப்படி தான் இருக்கும். அதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர்டெல் டவர் சிக்னல், ஓகேங்களா? இதுதான் ஏர்டெல். இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன் கடைசியில். ஓகேவா? இதுதான் டவுன்லோட் அப்லோட் ஸ்பீடு. நீங்கள் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஓகேங்களா? இப்போ இது இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன் நான். இப்போ இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். சிக்னல் ஸ்டெபிலிட்டி கிடையாது இதில். இந்த பாயிண்ட் ஏற சிக்னல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் எவ்வளோக்கு டிக்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு சிக்னல் மட்டமாக இருக்குன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க நான் 5Gயில் தான் வச்சுருந்தானே, பட் என்னோடய டேட்டா கொஞ்சம் காலியாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் காரணம். இப்போ பாருங்கள், அது கொஞ்ச நாள் கழிச்சு LTEன்னு மாறிடும். ஆனால் பட் என் ஃபோன் மேலே மட்டும் 5Gனே காமிச்சிட்ருக்கோம்.
இங்கே பாருங்கள் எல்டிஇ மாறிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்டிஇ மாறிடுச்சு. நான் சொன்னேன்ல சிக்னல் ஸ்டெபிலிட்டி லோ ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் டவர் சிக்னலில் பார்த்தீங்கன்னா 5G தான் காட்டும். இதனால தான் சில பேருக்கு 5Gயில் இருந்தாலும் கொஞ்சம் டேட்டா எனக்கு காலியாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. அந்த டேட்டாவில் கொஞ்சம் பேர் எனக்கு இதாக இருக்குன்னு. இதுதான் மேட்ரு. இது நான் ரொம்ப சீக்கிரம் வந்து அதை செக் பண்ணேன். இதில் ரொம்ப லேட்டாக காட்டுது. ஆனால் பட் இப்போது எவ்வளோ நேரம் கழிச்சு அது காமிச்சிது உங்கள் வீடியோஸில். அதனால தான் இது ஏன் வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்பீடாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்என்எலோட இது ஏன் நம்மளுக்கு ஸ்பீடாக தெரியுதுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 4Gன்ற ஒரு எஃபிஷியன்சி இருக்கும்ல, கொஞ்சம் ஸ்பீட்னஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பீட்னஸ்னால் நம்மளுக்கு தெரியுது லைட்டாக பிஎஸ்என்எலோட இது ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பட் எல்லா இடத்துலையும் இதுக்கு இந்த ஜிநெட் ட்ராக்கர் இந்த ஆப்பை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போய்டும். எல்லாமே ஒரே குரலான மட்டைங்க தான். பிஎஸ்என்எல் வரட்டும், பிஎஸ்என்எல் 4G லான்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். புரியுங்களா? தேங்க்ஸ் காய்ஸ். வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல்லையும் கொஞ்சம் சேனலாக மதித்து ஒருத்தர் கமெண்ட் போட்டார் இல்லையா, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.